வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, பவித்ரா வந்து இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க் விளையாடணும்னு சொல்லிட்டு என் நரம்பு துடிக்குதுடி அப்டின்ற மாரி அன்ஷிதா கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ஸோ அது என்ன டாஸ்க் அண்ட் தென் எத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க அப்டின்றத டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் அடுத்த வாரம் என்ன டாஸ்க்கா இருக்கக்கூடும் அப்டின்ற ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் வந்து இப்ப எல்லா கண்டஸ்டன்ட்ஸ் கிட்டயும் வந்துருச்சு அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் சேதுபதி சார் வந்து இந்த வாரம் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டாஸ்க் கடினமா இருக்கப்போது எல்லாம் சேஃபா விளையாடுங்க. அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது கேமில் அப்படின்றத ஒரு இன்புட்டாக வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ ஃப்ரீ டாஸ்க்காக இல்லை அப்படின்னா ஒரு வேளை டிக்கெட்டு ஃபினாலே இருக்குமா, இல்லை பணப்பெட்டி இருக்குமா, இல்லை என்ன டாஸ்க்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஓகே ஃபிசிக்கல் டாஸ்க்கு இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க் வந்து வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும், ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த மாதிரி டாஸ்க் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து சொல்கிறாங்க. 13th வீக் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அடுத்த வாரம், அதாவது இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ டாஸ்க்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ 13வது வாரத்தில் இந்த பர்ட்டிகுலர் கேம் வந்துச்சு அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலேக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய டாஸ்க் வந்து அவங்க சொல்கிறாங்க. லைக் காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு லைக் நிறைய சித்திரவதைகள்லாம் வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் தாங்கிட்டு உள்ளே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் இருக்கும். ஸோ ஃபிசிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டாஸ்க் இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி தொங்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி லைக் ஆரி அண்ட் தென் ரம்யாலாம் இருந்தாங்கல்ல, ரம்யா பாண்டியன். ஸோ அந்த பர்ட்டிகுலர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கயிறு பிடிச்சி இழுத்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வெயிட்டை இது பண்ணாமல். ஸோ அந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்லாம் வந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அது மாதிரி டாஸ்க் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து பவித்ரா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வாரம் அவங்க ஒரு டாஸ்க்கை விளையாடிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்வேயர் டாஸ்க்ல அவங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றது இது மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. அண்ட் தென் இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்லாம் விளையாடணும்னு சொல்லிட்டு நரம்பு துடிக்குதுடி அப்படின்ற மாரி அன்ஷிதா கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ டிக்கெட் டு ஃபினாலேல எந்த மாதிரியான டாஸ்க் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன கெஸ் பண்றீங்கன்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.